இன்றைக்கு ஒமானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்கா இந்த யுத்தத்தில் சிக்கிக்கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு அவர் ஒரு அட்வைஸ் மாதிரி அவர் ட்விட்டர்ல கருத்து சொல்லும் போது எக்ஸ்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்துல அமெரிக்கா சிக்கிக்கொள்ளாதீங்க, இந்த யுத்தத்துல இஸ்ரேல் உங்களை தேவையில்லாம சிக்கிக்கொள்ள வைக்கிறாங்க, இது உங்களுடைய யுத்தமே அல்ல, இது இஸ்ரேலுடைய யுத்தம், நீங்க இதுல போய் சிக்கிக்கொள்ள போறீங்க, ஈரானுடைய பதிலடிக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேச்சுவார்த்தைகளுக்கு இவங்க தான் நடுவர்களாக இருந்தாங்க, இதையெல்லாம் தற்போது நாசமா போயிருக்குதுங்கிற கருத்துப்பட அவர் செய்திகளை கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் தொடர்ந்து கத்தருடைய உதை போற்றத்தான் மிகப்பெரிய டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க ஜோர்டானுக்கோ சவுதி அரேபியாவுக்கோ தாக்குதல் நடத்தல, சவுதி மேல தாக்குதல் நடத்தினா வரக்கூடிய செய்திகள் பொய்யான செய்திகள். அதே போன்று ஜோர்டானுக்கும் இதுவரைக்கும் அவங்க தாக்குதல் நடத்தல. ஜோர்டானுக்கு அவங்க தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். என்னன்னா, நிறைய தேட் சிஸ்டம் அங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானை பிறகு பார்த்துக்கலாம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம், என்ன காரணமாவது இருக்கலாம். ஆனா ஜோர்டான் மேலையும் சவுதி மேலையும் இதுவரைக்கும் அவர்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற வரைக்கும் தாக்குதல்கள் நடத்தி எந்த செய்திகளும் வெளிவராத நேரத்தில் தான் பஹ்ரைன் மேலதான் கடும் தாக்குதல்கள், கத்தருக்கு அடுத்ததாக பஹ்ரைன் தான் அவர்களுடைய மிக முக்கிய தாக்குதல் தளமாக இருக்கிறது என்கிற நிலையில யுஏஇ தற்போது ஈரானுடைய தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து ஈரான் யுஏஇனுடைய அமெரிக்காவினுடைய தளத்தை நோக்கி தாக்குதல்கள் நடத்தினால் யுஏஇ பதிலடி கொடுக்கும் என்கிற விதமாக, ராஜதந்திரம் உடைக்கப்படும் என்கிற விதமாக யுஏஇ சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம செய்திகளை பார்க்க முடியும்.